வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதேப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டான ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 5லிருந்து 6 கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை 2 நிமிஷம் மிதமான சூடில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் சைடில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ இந்த மஞ்சள் கருவை லேசாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ மிதமான சூடில் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சதுனால கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சின்ன சின்ன பீசஸாக ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக குட்டி குட்டி பீசஸாக பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான முட்டை பொடிமாஸ் தயார். இது நிஜமாகவே ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதேப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவையான சமையலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹாவ் எ ஹாப்பி குக்கிங் டே.